வெல்கம் டு அவர் சேனல் மாஸ்டர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அகாடமி. ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ எல்லாருமே பிஜிடிஆர்பி படிக்கிற எல்லாருமே பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்ற எதிர்பார்ப்பு தான் எல்லாருக்குமே இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம டிஆர்பி ஆனுவல் பேனர் 2025 எதிர்பார்க்கலாம். எப்போ எதிர்பார்க்கலாம்னா மேக்ஸிமம் இந்த வீக்கில் எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஜனவரி மோரார்லெஸ் இந்த வீக்கோட முடியுது இல்லையா. ஸோ இந்த வீக்கில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். லாஸ்ட் இயருமே பார்த்திங்கன்னா ஜனவரி எண்டில் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இந்த இயருமே நம்ம அந்த மாதிரி எதிர்பார்க்கலாம். எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% பண்ணுவாங்க. ஏன்னா 2026 எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுலேயும் பிஜிடிஆர்பி கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஏன்னா அதுக்கு எந்த ஒரு இஷ்யூஸுமே கிடையாது. லைக் கேசஸ், அதாவது இப்போ கெஸ்ட் லெக்சரர் போடணுமா, இல்லைனா டெட் எக்ஸாம் வச்சு போடணுமா யூஜிடிஆர்பிக்கு, அந்த மாதிரி இஷ்யூஸ் எதுவுமே கிடையாது. ஸோ பிஜிடிஆர்பி எக்ஸாம் தாராளமாக வைக்கலாம். அதுக்கு தான் அவங்க நியூ சிலபஸும் அப்டேட் பண்ணிட்டாங்க. முன்னாடியே பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் நியூ சிலபஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அதில் நம்ம அகாடமியில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். அதாவது கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் 1 எக்ஸாம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுறோம். நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி நம்மளோட கிளாஸஸ் February 1st வீக் ஆர் 2nd வீக்கில் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. 10 யூனிட்ஸ்க்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ், அதுக்கப்புறம் ஈச் யூனிட் நமக்கு ஸ்ப்ளிட் பண்ணி டெஸ்டஸ், அப்புறம் கம்பைன் டெஸ்ட்டு, அப்புறம் ஃபுல் டெஸ்ட், இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு மொத்தமாக 175+ டெஸ்டஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. நமக்கு டோட்டல் கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15,000 கொஷின்ஸ் கிட்ட வந்துடும். இது ஃபுல்லாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னாலே 100% உங்களால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஏன்னா இப்போ நியூ சிலபஸ் விட்டதால் எல்லாருக்குமே அது புதுசு தான். நிறையா யூனிட்ஸ் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறையா புதுசு தான். இருந்த மேஜர் எல்லாமே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர்னு எடுக்கிறீங்கனாலும் அதில் நிறையா டாபிக்ஸ் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் டேட்டா பேஸ் எடுக்கிறீங்கன்னா அதுலேயும் நிறைய புது டாபிக்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எல்லாருமே புதுசாக படிக்கிற மாதிரி தான். இப்போ நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இப்போத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஏன்னா எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு 6 to 7 months அது கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸ்டோடு படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். இந்த வாய்ப்பை விட்டுட்டிங்க அப்படின்னா திரும்ப பிஜிடிஆர்பி எப்போ வரும்னு நமக்கு தெரியவே தெரியாது. இப்போ எலெக்ஷன் வர்றதால பல்க் போஸ்டிங்ஸ் போடுவாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோ ஃபில் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா. நம்ம அகாடமியில் ரெகுலராக ஆன்லைன் கிளாஸஸ் டெய்லி இருக்கும். அந்த ஆன்லைன் கிளாஸ் நீங்கள் ரெக்கார்டட் வீடியோவாகவும் பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களால் லைவில் சப்போஸ் அட்டன் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் ரெக்கார்டட் வீடியோவாகவும் பார்த்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா 10 யூனிட்ஸ்க்கான ஸ்டடி மெட்டீரியல் ஹார்ட் காப்பியும் உங்கள் வீட்டுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க பிரிண்ட் போட்டு. அப்புறம் கொஸ்டின்ஸும் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி டெஸ்டஸும் கண்டினியூவாக கண்டக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எவ்ரி வீக் உங்களுக்கு ஒரு அந்த வீக் என்ன நடத்துனாங்களோ அது ஃபுல்லாக டெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி டெய்லி கிளாஸஸ் முடிஞ்சதுமே உங்களுக்கு அன்றைக்கி நடத்த அந்த பேஸ் பண்ணி கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இது நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா 100% உங்களால் இந்த பிஜிடிஆர்பியில் போஸ்டிங் வாங்க முடியும். உங்களுக்கு வேறு எதனா டீட்டெயில்ஸ் வேணும், நம்மளோட அகாடமிக் கிளாஸஸ் பற்றி வேணும் அப்படின்னா காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. கீழேயும் உங்களுக்கு ஸ்க்ரோல் ஆகிருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. ஃபீஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி. இதை விட கம்மியாக எங்கே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரில. நமக்கு ஃபீஸ் நோக்கம் இல்லை. கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கான அகாடமிஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுவும் ஸ்பெஷலைஸ்ட் அகாடமி ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்க்குறது ரொம்ப ரேராக இருக்குது. நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக பண்ணணும் அப்படின்னு சொல்லியே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பரோ இல்லைனா அதே நம்பர் தான் உங்களுக்கு ஸ்க்ரால் ஆகும். அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. சரிங்களா. இதில் சைக்காலஜி டெஸ்ட்டும் இன்க்ளூட் ஆகும், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் இன்க்ளூட் ஆகும், ஜிகே டெஸ்ட்டும் இன்க்ளூட் ஆகும். எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்களா. தேங்க்யூ.